நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மாப்பிள்ள, நம்ம பிரின்சிபால் ஒரு புத்தர் எஃபெக்ட்ல உட்காந்துருக்காரடா. ரொம்ப நக்கல்டா மச்சான். நம்மள இங்க ஒரு ஹவரா வெயிட் பண்ண விட்டு கண்ணை மூடி தியானம் பண்ற மாதிரி உட்காந்துருக்கத பாரு. ஒருவேளை தூங்கிட்டு இருப்பாரோ, லேசா அசைக்கட்டுமா? ஏய் குள்ளா, மூடிட்டுறா. பசங்க இப்பதான் செக்யூரிட்டி கை காலில் வந்து சான்ஸ் வாங்கி தந்திருக்காங்க. சோழி முடிச்சிடாத. என்ன மச்சான் அவன் பண்றான்? கண்ணை மூடிட்டு கடவுளை தேடுறாரோ? அடுத்து நம்மளை எப்படி ஆப்படிக்கிறதுன்னு யோசிக்கிறாரு மாப்பிள்ள. கரெக்ட் மச்சான். எப்படி ஆப்படிக்கேன்னு தெரியாம ரொம்ப நேரமா இதே ஆசனத்திலே உட்காந்துட்டு இருக்காரு. ஏன் மாப்பிள்ள, கண்ணு மூடித்தானே இருக்கு. நான் வேணா முன்னாடி போய் ஒரு டான்ஸ் போட்டு வரட்டா? சூப்பர்ரா பாலா. ஐயோ, பாதியில கண்ணை திறந்தா வம்பாயிடும். பாஸ், ரிஸ்க் எடுக்கிறதுலாம் நமக்கு ரஸ்க் சாப்பிட்ற மாதிரி. வேணாம் பாலா, ரிஸ்க் எடுக்காது. பாலா, நீ போய் கலக்கிட்டு வாடா. ஓகேடா. எதுக்கு இப்போ அவனை எவரிங்க? அவர் கண்ணு முடிச்சா என்ன ஆகும்? என்ன ஆகும்? அவனை காலேஜ் விட்டு தூக்கிடுவாங்க. அவன் பண்ற ஆளுமுல நம்ம பண்ண தப்பு சின்னதாயிடும். நம்மள காலேஜ்ல மன்னிச்சு சேர்த்துப்பாங்க. உங்க அப்ரோச் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சார், நாங்கள் அங்கேயே வெயிட் பண்ணட்டுமா சார்? தேங்க்யூ சார். நல்ல வேலை, ஜஸ்ட் மிஸ். டிசிப்ளின் கிடையாது, மரியாதை தெரியவே தெரியாது, ஒழுங்கா படிக்கவும் முடியாது. சரி, இதெல்லாம் பரவாயில்ல. காலேஜுக்கு ஒழுங்கா வரலாம்ல, அதுவும் கிடையாது. இப்படி ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான எந்த குவாலிட்டியும் இல்லாத உங்களுக்கு நாங்க எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கக்கூடாது இல்லையா? உங்களை மாதிரி ஆளுங்கெல்லாம் தடவி தடவி படிச்சு பாஸ் பண்ணிட்டு போறதுனால தான் நல்லா படிக்கிற இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் மதிப்பு இல்லாம போகுது. உங்களை மாதிரி ஆளுங்க தான் பறக்காத ராக்கெட் விடுறது, பாதி இடிஞ்சு விடுற பாலம் கட்டுறது, இல்லாட்டி படிச்சு முடிச்சுட்டு கொரியர்லயோ ஹோட்டல்லையோ வேலை செஞ்சுட்டு இன்ஜினியரிங் காலேஜ் பேரையே கெடுக்கிறது. காலேஜ் பேர இல்ல, கோர்ஸையே அவமானப்படுத்துறது. பாத்ரூம் பல்பு கூட மாட்ட தெரியாம இன்ஜினியரிங் முடிச்சுட்டு போறது உங்களை மாதிரி ஆளுங்க தான். ஏதோ ஒன்று சொன்னா உடனே செக்ரட்டரிகிட்ட போய் ரெக்கமெண்டேஷனுக்கு நிற்பீங்க. அவர் உங்களை மன்னிப்பாரு, நான் முட்டாளாகணும். அப்படிதானே? என்னவோ நடக்கட்டும். இதை பாருங்க, அவர் சொன்னாருன்னு தான் உங்களுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுத்துருக்கு. இதில் 12 மார்க் எடுத்து பாஸ் பண்ணல, அப்புறம் யார் வந்தாலும் உங்களை காப்பாற்ற முடியாது.